200 நாட்கள் முடிவிலே மீண்டும் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது ஹமாஸ். பாதிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை 14,500 தாண்டுகிறது என்கிறது அந்த அறிக்கை. இஸ்ரேல் காசா பகுதியில் இதுவரைக்கும் 75,000 டன் வெடிபொருட்களை வீசியுள்ளது என்கிறது ஒரு முக்கியமான அறிக்கை. அதாவது பல தரவுகள் இதில் வெளியாகி இருக்கிறது. ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம் கிட்டத்தட்ட 25,000 டன் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாத்திரம் வீசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, விரைவிலேயே நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விடுவோம் என்று வெளியாகி இருக்கிறது. அல் நாசர் மருத்துவமனையில் தோண்டப்படுகிற ஜனாசாக்களுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் அபூ உபைதா. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இஸ்ரேலிய எதிரி படையினர் காசாவின் மணலில் புதைந்து விட்டார்கள், மீண்டு கொள்ள முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். இஸ்ரேல் எங்களிடம் மட்டும் தோற்கவில்லை, ஹிஸ்புல்லாக்களிடம் மட்டும் தோற்கவில்லை, யமனில் மாத்திரம் தோற்கவில்லை, தற்போது ஈரானிடம் மோதிர கையால் குட்டு வாங்கி இருக்கிறது என்பதையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். முழு அநியாயத்தையும் பட்டியல் போட்டு என்ன கேட்கிறார்னா, இவ்வளவு அநியாயத்தை செய்றீங்களே, இதுதான் இராணுவத்தின் வெற்றியா? ஹமாஸ் செஞ்சது தேவைக்கில்லாத வேலை, கஸ்ஸாமுக்கு தேவையில்லாத வேலை, எங்களை கொண்டு போய் ஒரு பாதாள குழியில் தள்ளிட்டாங்க, எங்களை கொன்று குவிப்பதற்கு காரணம் இவங்க தான், இவங்க செஞ்ச இந்த காரியத்தினால தான் இந்த அழிவு வந்திருக்கிறது என்று ஒரு பொதுமகனாவது ஒரு வீடியோவிலையாவது பேசி பார்த்துருக்கிறோமா? நாங்கள் என்ன ஜெயிச்சிட்டோம்னு கேட்குறீங்களே, எங்களை பிளவுபடுத்த முடியாமல் இருக்கிறீங்களே, அதை விட என்னடா வெற்றி இருக்கிறது போட. இறுதியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலக வரலாற்றில் பல வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கடந்து சென்றிருக்கிறோம். உலகம் கண்ட மாபெரும் அழிவுகளில் ஒரு சில அழிவுகள் மிக முக்கியமான அழிவுகளாக பேசப்படுகிறது. அதிலே முதன்மை அழிவுகளாக பார்க்கப்படுவதுதான் இரண்டாம் உலக மகா யுத்தம். இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் எவ்வளவு நாடுகள் பாதிக்கப்பட்டது, எந்த விதமான அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டது என்பதை இன்றைக்கும் தரவுகளாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த அழிவுதான் உலகத்தில் முதன்மையான அழிவு என்று பேசப்பட்டதை தாண்டி உலகத்திலேயே எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத உச்சகட்ட அழிவாக தற்போது மாறியிருப்பது காசா மீதான இஸ்ரேலுடைய அநியாய அக்கிரம பயங்கரவாத தாக்குதல்கள். இந்த தாக்குதல்கள் அக்டோபர் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் முறுகல் ஏற்படுகிறது. அக்டோபர் 8ஆம் தேதி இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீதான ஒட்டுமொத்த தாக்குதல்களை ஆரம்பிக்கிறார்கள். இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து இன்றைய தினத்தோடு 200 நாட்கள் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த 200 நாட்களில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில், இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது காசாவில் என்கிற செய்திகளைத்தான் நாம் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். 200 நாட்கள் முடிவிலே மீண்டும் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது ஹமாஸ். ஹமாஸுடைய கஸ்ஸாம் படையணியினுடைய ஊடக பேச்சாளர் சகோதரர் அபு உபைதா அவர்கள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கிற செய்திகள் என்ன, இஸ்ரேல் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற புதிய தாக்குதல்கள் என்ன, அடுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, ஈரான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அரபு நாடுகள் என்ன செய்ய போகிறது என்கிற தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிற அதே நேரம் இந்த 200 நாட்களில் நடந்திருக்கிற மிக முக்கியமான அழிவுகளுடைய பட்டியலை தான் முதன்மையாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பட்டியல்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுப்பினுடைய தமிழ் வடிவத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். குறிப்பாக 200 நாள் முடிவில் காசாவினுடைய அழிவுகளில் இன்றைக்கு வரை 34,183 அப்பாவிகளை இஸ்ரேலிய ராணுவம் படுகொலை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 34,183 பேர் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 77,143 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிறது உத்தியோகபூர்வமான செய்தி அறிக்கை. அதே மாதிரி அங்கே
பாதிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை 14,500 தாண்டுகிறது என்கிறது அந்த அறிக்கை. அதே போன்று 9,500 பெண்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 32 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதில் என்ன கவனிக்கணும்னா 9,500 பெண்களில் 6,000க்கு மேற்பட்டவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள். இவர்களுடைய குழந்தைகள் கிட்டத்தட்ட 19,000 பேர் இன்றைக்கு அனாதைகளாக நிற்கிறார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். 200 நாட்களில் 34,000க்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்து 77,000க்கு மேற்பட்டவர்களை படுகாயங்களுக்கு உள்ளாக்கி நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாற்றி 15,000 கிட்டத்தட்ட 15,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனாதைகளாக 19,000 குழந்தைகள் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் அநியாயத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறுத்தாமல் அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் தொடர்ந்தும் அவதானித்து வருகிறோம். அதே நேரத்தில் இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய அநியாயங்களின் மேலதிக பட்டியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் காசா பகுதியில் இதுவரைக்கும் 75,000 டன் வெடிபொருட்களை வீசியுள்ளது என்கிறது ஒரு முக்கியமான அறிக்கை. அதாவது பல தரவுகள் இதில் வெளியாகி இருக்கிறது. ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம் கிட்டத்தட்ட 25,000 டன் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாத்திரம் வீசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை 75,000 டன் வெடிபொருட்களை அதாவது காசா மீது இஸ்ரேல் வீசி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறது. எது எப்படி போனாலும் 75,000 டன் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு டன் என்பது 1000 கிலோகிராம்கள் என்று அறியப்படுகிறது. இந்த இடத்திலே சொல்லப்படுவது வெறும் 1000 கிலோகிராம்கள் போடப்பட்டதாக அல்ல, 75,000 டொன்னே போடப்பட்டிருக்கிறது. டொன்களில் 75,000 என்பதை நீங்கள் கிலோக்களில் கூட்டினால் நம்முடைய கால்குலேட்டரே தாங்க முடியாத அளவுக்குண்டான பாரிய ஒரு குண்டு தொகையை காசா என்கிற வெறும் 45 கிலோமீட்டர்களை மாத்திரம் கொண்ட ஒரு நிலப்பரப்புக்குள் இவர்கள் வீசி இருக்கிறார்கள். உலகத்திலேயே ரொம்ப வேஸ்டான பூமியாக, எடுக்க முடியாத பூமியாக மாறியிருப்பது காசாவினுடைய நிலப்பரப்பு என்றால் அது மிகையாகாது. இந்த 75,000 டன் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனுடைய அளவும் அதனுடைய விபரீதமும் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இதிலே நாம் ஒருபுறம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு பகுதி என்னவென்றால், இவ்வளவு குண்டுகள் போடப்பட்டிருக்கும் நிலையில் அல்லாஹ்வினுடைய ஒரு மாபெரும் அருள் தான் 34,000 பேரை தாண்டிய மரணங்கள் இதுவரை ஏற்படவில்லை என்பதும். இல்லை என்றால் இந்த மாதிரியான குண்டுகள் போடப்படும் போது இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்த்திருப்போம். அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறான். மேலும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், அவருடைய உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து நல்லுள்ளம் கொண்ட மக்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய அடுத்த விவகாரம் என்னவென்றால், 3,80,000 வீடுகளை இஸ்ரேல் மொத்தமாகவே காசாவுக்குள் அளித்திருக்கிறது இந்த 200 நாட்களுக்குள். அதே நேரத்தில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் என்று சுமார் 412 இடங்களை காசாவில் இஸ்ரேல் மொத்தமாக அளித்திருக்கிறது. 412 பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. காசா யூனிவர்சிட்டி மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கல்வி கற்பதற்கென்று எந்த வாய்ப்புகளும் இல்லாத நிலையை இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவம் உருவாக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் 556 பள்ளி வாயல்களை அங்கே அளித்திருக்கிறார்கள். வணக்கத்தலங்கள் 556 அவர்கள் இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த 32 மருத்துவமனைகள் காசாவுக்குள் இருக்கிறது. 32 மருத்துவமனைகள் மீதும் அவர்கள் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். சுமார் 28 மருத்துவமனைகள் மொத்தமாக நாட் ஃபங்க்ஷன், இயக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல 53 சுகாதார நிலையங்களை அவர்கள் மொத்தமாக அளித்திருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள், மற்ற நோயாளிகளுக்கான தற்காலிக சிகிச்சை முகாம்களாக செயல்பட்ட 53 சுகாதார நிலையங்கள் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிற. அதே நேரம் 126 ஆம்புலன்ஸ்
ஆம்புலன்ஸுகள் அங்கே மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்படுபவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட 126 ஆம்புலன்ஸுகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சர்வதேச சட்ட விதி பிரகாரம், யுத்த சட்ட விதிகள் பிரகாரம் இது அத்தனையுமே 100% யுத்த விதிமுறைகளை மீறிய தாக்குதல்களாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் சுமார் 140 ஜேர்னலிஸ்டுகள், பத்திரிகையாளர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 140 பேரில் 115 பேர் மொத்தமாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அல் ஜசீராவினுடைய சேவை எந்த அளவுக்கு அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமான சாட்சியாக இவைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இவ்வளவு அழிவுகளுடைய செலவு, மொத்த அழிவுகள் எவ்வளவு இருக்கும் பெறுமதி என்பதை தோராயமாக கணக்கிட்டு அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சுமார் 30 பில்லியன் US டாலர்கள் அளவுக்கு இதனுடைய அழிவுகள் இருக்கும் என்று இன்றைக்கு அந்த தரவுகள் தெரிவிக்கிறது. 30 பில்லியன் என்பது கணக்கிலும் கொள்ள முடியாத தொகையாக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இவ்வளவு அழிவுகள் இந்த 200 நாட்களுக்குள் காசா என்கிற நிலப்பரப்புக்குள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இத்தனை அழிவுகளையும் செய்து கொண்டு நாங்கள் தீவிரவாதிகளை அழிக்கத்தான் உள்ளே புகுந்திருக்கிறோம் என்று உலகத்திற்கே தண்ணி காட்ட நினைக்கிறது இஸ்ரேல். ஆனால் உலகமே இன்றைக்கு கொதித்து நிற்பதை நாம் பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் பல பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீன ஆதரவு மாணவ குழுக்கள் உருவாகி இருப்பது அமெரிக்காவுக்கு பலத்த தலையிடியை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்கா மட்டுமல்லாமல் ஜெர்மன், பிரித்தானியா என்ற பல நாடுகளில் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பாலஸ்தீன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார். அதே நேரம் ஸ்பெயினுடைய வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, விரைவிலேயே நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விடுவோம் என்று வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்தை ஸ்பெயினும் தனி நாடாக அங்கீகரித்தால் உலகத்தில் 193 நாட்களில் 141வது நாடாக பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்த நாடாக ஸ்பெயினும் மாறிவிடும். இப்படி உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஆதரவான குரல்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. பாலஸ்தீனம் இம்முறை சுதந்திரம் கிடைக்காமல் இந்த யுத்தத்திற்கு தீர்வில்லை என்பதில் மிக தெளிவாக பாலஸ்தீன தலைவர்களும் பாலஸ்தீன மக்களும் இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய மனங்களுக்கு இதமான நல்ல நிம்மதியான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் வேறு என்னவெல்லாம் காசாவில் நடக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நடக்கக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகளை தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்களுக்கு பிறகுதான் நீங்கள் இதை பார்க்க முடியும். நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே பாலஸ்தீனத்தினுடைய நார்த் காசா, வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய பைத் ஹனூன் பகுதிகளில் இருக்கிற இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் அவர்களோடு அங்கிருக்கக்கூடிய ஹமாஸ், அதே போன்று அல் குதுஸ் படையணிகளும் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலஸ்தீன போராளிகள் குழு அவர்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு, ஸ்னைப்பர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோட்டார் குண்டு தாக்குதல்களும் ராக்கெட் தாக்குதல்களும் கையெறி குண்டு தாக்குதல்களும் கூட அந்த பகுதிகளிலே நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் 200 நாட்களை நாம் தாண்டி இருந்தும் இன்னும் அதனுடைய அழிவுகளை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிற. அதே நேரம் என்னவெல்லாம் இஸ்ரேல் சார்பாக பாலஸ்தீனத்திற்குள் மேலதிகமாக நடக்கிறது என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் அல் நாசர் மருத்துவமனையின் புதைகுழிகளை தோண்டுகிற காரியங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அல் நாசர் மருத்துவமனையில் தோண்டப்படுகிற ஜனாசாக்களுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல் நாசர் மருத்துவமனையை சுற்றி வளைத்து 2 வாரங்களுக்கு மேலாக கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நாங்கள் ஹமாஸோடு மோதிக்கொண்டிருக்கிறோம் என்கிற பொய்யான தகவல்களை உலகத்திற்கு சொல்லிக்கொண்டு அங்கிருந்த அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்து அங்கிருந்த நோயாளிகளையும் கொன்று குவித்திருக்கிறது. உதாரணமாக
உதாரணமாக நாசர் மருத்துவமனைக்கு மாத்திரம் ஐநாவினுடைய ரெட் கிராஸ் சொசைட்டியினால் இதுவரைக்கும் 1500 சடலங்களை வைக்கக்கூடிய பைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிறது. ஏன்னு சொன்னா 1500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று எண்ணுகிறது ஐநாவினுடைய செஞ்சிலுவை சங்கம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை முதல் மருத்துவமனை வளாகத்தில் தோண்டப்பட்ட ஜனாசாக்களுடைய மொத்த எண்ணிக்கை 310 உயர்ந்திருக்கிறது. 310 பேருடைய ஜனாசாக்கள் இதுவரைக்கும் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாசாக்களை வெளியே எடுக்கிற இடங்களில் நடக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்க சகிக்க முடியாமல் இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய நேரடி ஒளிபரப்பு வெளியாகி கொண்டிருக்கிறது. அங்கே பல தாய்மார்கள், பல பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளின் ஜனாசாக்கள் இருக்கிறதா என்று தேடி கதறி அழுகிற காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அவ்வளவு அநியாயத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு 200 நாட்களை இந்த யுத்தம் தாண்டி இருக்கிற காரணத்தினால் இன்றைய தினம் பாலஸ்தீன ஆட்சியாளர்களாக இருக்கிற பாலஸ்தீனத்தின் காசா பகுதியின் கவர்மெண்டாக செயல்பட்டு வருகிற ஹமாஸினுடைய உத்தியோகபூர்வ அரசாங்க இராணுவமாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா வெளியிட்டிருக்கிற வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பல பேர் அபு உபைதா கொஞ்ச நாளாக காணுமே என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்த நேரத்தில் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் அபு உபைதா. அவருடைய வீடியோக்களை இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அல் ஜசீரா, அல் அரபியா என்கிற அத்தனை ஊடகங்களும் இந்த வீடியோக்களை ஒளிபரப்பு செய்திருக்கிறது. அதிலே அவர் என்ன பேசுகிறார் என்பதற்கு முன்பதாக இந்த இடத்திலே அவர்கள் வெளியிட்டிருக்கிற வீடியோவிலே ஒரு குர்ஆனுடைய வசனம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், கஸ்ஸாம் பிரிகேடாக இருந்தாலும் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலோடு சண்டையிடக்கூடிய எந்த அமைப்பினராக இருந்தாலும் அவர்கள் எந்த ஒரு வெளிநாட்டிலும் சென்று எந்த விதமான தீவிரவாத செயல்பாடுகளிலும் ஈடுபடுபவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய தாய் நாட்டுக்காக மாத்திரம் போராடக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் பாலஸ்தீன போராட்ட இயக்கங்களை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து யாரையும் அழைத்து தங்களுடைய போராட்டத்தில் இணைத்துக் கொள்பவர்கள் அல்ல. யார் வந்தாலும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்கிற மிக தெளிவான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள். காரணம் என்னன்னா, இது எங்கள் பூமி, எங்கள் பூமியை மீட்டெடுக்கிற போராட்டத்தில் நாங்கள் தான் இருப்போம், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்தால் போதும் என்பதை மாத்திரம் இன்றைக்கு உலகத்திற்கு பன்னெடுங்காலமாக சொல்லி வருகிறவர்கள். குறிப்பாக அவர்கள் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் கவனிக்கத்தக்க ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தையும் அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அதாவது ஜாலூத்தையும் அவனுடைய கொடிய படையினரையும் இஸ்லாமிய மக்கள் களத்திலே சந்தித்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எந்த பிரார்த்தனையை செய்தார்களோ அந்த பிரார்த்தனையை தான் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய சூரா பக்ராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக அழகான ஒரு பிரார்த்தனை இது. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா, இறைவா எங்களுக்கு பொறுமையை, எங்களுக்கு சகிப்புத்தன்மையை எங்கள் மீது ஊற்றுவாயாக. நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நிறைய அழிவுகளை பாலஸ்தீன மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய 34,000 பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். 75,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். முழு நாடுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த மக்கள் பொறுமையாக அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், இறைவனிடத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரார்த்தனை, அவர்களுக்காக நாம் முன்வைக்கக்கூடிய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையின் மொத்த வடிவமான ஒரு பிரார்த்தனை தான் திருமறை குர்ஆனின் சூரா பக்ராவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா, இறைவா எங்களுக்கு பொறுமையை, சகிப்புத்தன்மையை எங்கள் மீது ஊற்றுவாயாக என்கிற பிரார்த்தனை. அடுத்ததாக வஸப்பித் அக்தாமனா, பொறுமையை எங்களுக்கு தருவதோடு நிறுத்தாமல் எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி விடு இறைவா என்கிற பிரார்த்தனையோடு வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், மறுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் இறைவா என்கிற இந்த பிரார்த்தனையை தான் அவர்கள் இந்த இடத்திலே திருமறை குர்ஆனுடைய வசனத்தோடு மஸ்ஜிதுல் அக்ஸா குப்பத்து சஹ்ராவினுடைய புகைப்படத்தோடு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஆழமான ஒரு பிரார்த்தனை. நாமும் நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுது
எப்பொழுதும் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இருக்கிறது. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வ சப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்கிற இந்த பிரார்த்தனையோடு தான் இன்றைக்கு அபூ உபைதாவினுடைய இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீன மக்களின் சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள், பாலஸ்தீன மக்களின் விடிவுக்காக போராடுகிறார்கள், பாலஸ்தீன மக்கள் மீதான இன அழிப்புக்கு எதிராக போராடுகிறார்கள். போராடுகிற போதுதான் இந்த திருமறை குர்ஆனோடு அவர்களுடைய அறிக்கையை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக அபூ உபைதா இன்றைக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் அபூ உபைதா அவர்கள் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், குறிப்பாக 200 நாட்களாக காசாவுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வருகிற இந்த தாக்குதலினால் காசாவை அழித்ததை தவிர அவர்கள் எதையுமே சாதிக்கவில்லை. அங்கிருக்கிற கட்டிடங்கள், அங்கிருக்கிற மக்கள், அங்கிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அவர்கள் அழித்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த சாதனையும் அவர்கள் அங்கே நிகழ்த்தவில்லை என்பதை அபூ உபைதா இன்றைக்கு ஆரம்பமாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், இஸ்ரேல் தன்னுடைய இமேஜை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது என்கிறார் அபூ உபைதா. கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அசிங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே படுபயங்கரமான தைரியசாலிகள், ஆயுதங்களை கொண்டவர்கள், இன்டெலிஜென்ஸ் என்றெல்லாம் பெயரெடுத்தவர்கள் காசா என்கிற சிறிய நிலப்பரப்புக்குள் ஒரு சிறிய ராணுவ பிரிவிடம் கேவலமாக தோற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த இமேஜை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அவர் சொல்வதோடு மட்டுமல்லாமல், இஸ்ரேலிய எதிரிப்படையினர் காசாவின் மணலில் புதைந்து விட்டார்கள், மீண்டு கொள்ள முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். அதுதான் உண்மையும் கூட. வைத்த காலை எடுக்க முடியாமல், எடுத்தால் தோல்வியை சுமந்து கொள்ள வேண்டி வரும். இதே நேரம் உள்ளுக்குள் இருந்து கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் தோற்றுக் கொண்டிருக்கவே வேண்டி வரும் என்கிற காரணத்தினால் உள்ளே தொடரவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் காசாவின் மணல்களில் புதைந்து கொண்டு விட்டது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அபூ உபைதா சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல், தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிற செய்திதான் இந்த பாலஸ்தீன மண்ணுக்குள் புதைந்து கொண்ட இஸ்ரேலிய ராணுவம் அவர்களுக்கு அவமானத்தையும் தோல்வியையும் தவிர வேறு எதையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. இஸ்ரேலியர்களுக்கு அவர்களுடைய ராணுவம் அவமானத்தையும் தோல்வியையும் கொடுக்கிறதை தவிர எந்த வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கிறார் அபூ உபைதா. அது மட்டுமல்லாமல், இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளில் அதனுடைய வாக்குறுதிகளை தொடர்ந்து மீறி வருகிறது. அவர்கள் வாக்குறுதியை பாதுகாக்க தயார் என்றால் அவர்களோடு பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு தயார் என்கிற செய்தியையும் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபூ உபைதா அவர்கள் இந்த வார்த்தையினூடாக சொல்லி இருக்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, பணைய கைதிகள் விவகாரத்தில் பந்து, அதாவது பால் இஸ்ரேல் பக்கம்தான் இருக்கிறது, அவர்களுடைய நேச நாடுகளின் பக்கம்தான் இருக்கிறது, எங்கள் பக்கம் இல்லை என்கிறார். அதாவது உங்களுடைய பணைய கைதிகள் 140 பேர் எங்ககிட்ட இருக்கிறாங்க, பால் உங்ககிட்ட நாங்கள் தந்திருக்கிறோம், நீங்கள் அதை கோல் போட போறீங்களா இல்லை கோலுக்கு வெளியில் போட போறீங்களாங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், நாங்கள் அல்ல. ஏன்னா நாங்கள் தீர்மானித்து முடிச்சிட்டோங்கிறாரு. எங்களை பொறுத்தவரையில் காசாவிலிருந்து மொத்தமாக இஸ்ரேல் ராணுவம் வெளியாக வேண்டும், நிரந்தர யுத்த நிறுத்தம் வர வேண்டும், ஜென்மத்தில் யுத்தமே அங்கே நடக்கக்கூடாது, பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும். இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொண்டால் உங்கள் கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அது மட்டுமல்லாமல், நீங்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்கிற விவகாரத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது, அவசரமாக விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள், நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அது ஆபத்தாக முடியும் என்கிறார் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய பேச்சாளர் அபூ உபைதா. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானுடைய பதிலடி தாக்குதல் புதிய விதிகளை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்று ஈரானை அவர் பாராட்டி இருக்கிறார். குறிப்பாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய அனைத்து கணக்கீடுகளையும் அது திசை திருப்பி விட்டது. இஸ்ரேல் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க, இப்படி நம்ம அடிச்சுக்கிட்டு போனோம்னா இப்படி நடக்கும் என்று அவங்களுக்கு ஒரு பிளான் இருந்தது. அந்த பிளான்ல ஒண்ணுதான், நாம ஈரானையும் போகிற போக்கில் வம்புக்கு இழுக்க வேண்டும், ஈரான் நமக்கு திருப்பி அடிக்கவே மாட்டாங்க, எனவே ஈரானுக்கு கூட அடிக்கிற தைரியம் கொண்ட ஆட்கள்
நாங்கள் தான் என்பதை இதை வைத்து காட்டிவிடலாம் என்கிற ஒரு கணக்கு இஸ்ரேலுக்கு இருந்தது. ஆனால் இஸ்ரேலுக்கு தைரியமாக ஈரான் திருப்பி பதிலடி கொடுத்தது என்பது இஸ்ரேலுடைய அனைத்து கணக்குகளையும் தவிடுபடியாக்கிவிட்டது. எனவே இஸ்ரேல் எங்களிடம் மட்டும் தோற்கவில்லை, ஹிஸ்புல்லாக்களிடம் மட்டும் தோற்கவில்லை, யமனில் மாத்திரம் தோற்கவில்லை, தற்போது ஈரானிடம் மோதிர கையால் குட்டு வாங்கி இருக்கிறது என்பதையும் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய ராணுவ நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டாலும் நாங்கள் ஓய மாட்டோம் என்று திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார். பின்னால் நம்ம பார்க்க இருக்கிறோம், ரஃபா மீதான தாக்குதலை தொடர்வதற்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டது. அதையொட்டித்தான் மிக தெளிவாக இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் தாக்குதலை எவ்வளவு விரிவுபடுத்தினாலும் நாங்கள் ஓயப் போவது இல்லை. அதாவது 34,000 பேரை கொன்னு குவிச்சாச்சுங்க. கொண்டு குவிச்சதுக்கு பிறகு இப்போ இருக்கிறது நிரந்தர யுத்த நிறுத்தம் தான். 34,000 பேரை கொண்டு குவிச்சதுக்கு பிறகு ஒன்றும் இல்லைன்னு சமாதானத்துக்கு வந்தால் அதிலே எந்த பலனும் இருக்காது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு அடிச்சிட்டீங்க, 75,000 டொன் அளவுக்கு குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது, இவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கிறது, ஏஐஐ பலம் பயன்படுத்தி மட்டும் 25,000க்கு மேற்பட்ட 25,000 டொன்களுக்கு மேலே குண்டுகள் போட்டிருக்கிறீங்க. அப்போ கணக்கு வச்சு பாருங்க, 1,00,000 டொன்களுக்கு மேலே குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அநியாயங்களை செய்து இவ்வளவு பேரை கொன்று குவிச்சதுக்கு பிறகும் நீங்க இன்னும் அதிகமாக தாக்குதல் நடத்த போகிறோம் என்று நீங்கள் அறிவித்தாலும் அந்த தாக்குதல்களை எதிர்கொள்வோமே தவிர ஓய்ந்து விட மாட்டோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ச்சியாக சொல்லும்போது சொல்கிறார், 200 நாட்களுக்கு பிறகும் காசாவில் எங்களுடைய எதிர்ப்பு பாலஸ்தீனத்தினுடைய மலைகளை போன்று உறுதியாக இருக்கிறது என்கிறார். நாங்கள் கொலையலை, அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறான், இறைவனுடைய நாட்டத்தால் நாங்கள் எங்களுடைய பாதங்கள் உறுதியாக நின்று கொண்டிருக்கிற அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அதுதானே வருது, உறுதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படி உறுதியாக நின்று கொண்டுதான் இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறோம். 200 நாட்களாக கூட நாங்கள் ஓயவில்லை. சிந்திச்சு பாருங்க, உள்ள போறோம், அடிக்கிறோம், எங்க ஆக்களை தூக்குறோம், வர்றோம், இப்படி சொல்லிட்டு போனாங்க. எப்படி நம்ம உகாண்டாவுக்குள்ளே போனோமோ, உகாண்டாவை தாக்கினோமோ, அங்கேருந்து எங்கள் ஆக்களை எடுத்துக்கிட்டு வந்தோமோ, இது மாதிரி நாங்கள் ஆக்களை உடனே மீட்டெடுத்துக்கிட்டு வரப்போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு 10 நாளில் முடிஞ்சிடும், 15 நாளில் முடிஞ்சிடும், 2 மாதத்தில் முடிஞ்சிடும், 3 மாதத்தில் காலி என்றெல்லாம் பேசினார்கள். 200 நாட்களாகியும் கஸ்ஸாம் பிரிகேடையோ ஹமாஸையோ அவர்களால் ஓய்க்க முடியவில்லை என்பதை தாண்டி ஈரானிடமே குட்டுப்பட்டதுதான் மிச்சமாகி நிற்கிறது. எனவே தான் அவர் சொல்கிறார், 200 நாட்களை தாண்டியும் காசாவினுடைய மலைகள் எப்படி உறுதியாக நிற்கிறதோ அதுபோன்று எங்களுடைய மக்களும் எங்களுடைய சுதந்திர போராளிகளும் ரொம்ப உறுதியாக நிற்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னது மட்டுமல்லாமல், எங்களுடைய நிலத்தில் ஆக்கிரமிப்பு தொடர்கிற வரை எங்களுடைய பதிலடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க எங்க மேல தாக்குற காலமெல்லாம் நாங்களும் உங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே இருப்போம் என்கிற செய்தியை சொல்வதோடு மட்டுமல்லாமல், நாங்கள் புதுப்பிக்கப்பட்ட புது வடிவ தந்திரங்களையும் தாக்குதல்களையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அது என்ன விதமான தாக்குதல் நடத்த போறாங்க, என்ன விதமான தந்திரங்களை மேற்கொள்ள போறாங்கிறது தெரியல. ஆனால் 200 நாட்களுக்கு பிறகு, ஏன்னா 100 நாட்கள் வரைக்கும் நம்ம கவனிச்சோம்னா 100வது நாள் வரைக்கும் பெரும்பாலும் ஸ்னைப்பர் அட்டாக் அவர்களால் நடத்தப்படவில்லை. 100 நாட்களுக்கு பிறகுதான் சீனாவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி நாங்கள் ஸ்னைப்பர் தாக்குதல்களை நடத்துகிறோம் என்கிற துல்லியமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தது கஸ்ஸாம் பிரிகேட். தற்போது அவர்கள் 200 நாட்களுக்கு பிறகு மேலதிக தாக்குதல்களை ஆரம்பிக்க போகிறோம், புது வடிவம் எடுக்க போகிறோம், புது தந்திரங்களை கையாள போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம், என்ன விதமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் பகிரங்கமாக இந்த தகவல்களை அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல், பாலஸ்தீன போராளி குழுக்களை அழித்துவிட்டோம் என்று பச்சை பொய்யை சொல்லி உலகத்தை நம்ப வைக்க பார்க்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். எங்களை அவர்கள் அழிப்பதை விட்டு அழிப்பதற்கு நெருங்கவும் இல்லை என்பதை இன்றைக்கு திடமாக சொல்லி இருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், 34,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த 34,000 பேர்ல 19,000 பேர் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறதே என்று இஸ்ரேல் கிட்ட சொன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, இல்ல அவர்களும் தீவிரவாதிகள், அவர்களும் பயங்கரவாதிகள். இஸ்ரேல் கொல்லுகிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தீவிரவாத பட்டம் சுமத்துகிறது. இஸ்ரேலால் கொல்லப்படுகிற ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் பயங்கரவாத பட்டத்தை பயங்கரவாத ராணுவம் சூட்டிக் கொண்டுதான் கொன்று கொண்டிருக்கிறது. அவங்க 10,000 பேரை ஹமாஸ்ல அழிச்சிட்டோம், 15,000 பேரை கொன்னுட்டோம் சொல்றது யாருன்னு கேட்டா
பொதுமக்களுடைய இந்த 34,000 பேர் இருக்காங்கல்ல, அதுக்குள்ள தான் லிஸ்ட்டை சொல்றாங்களே தவிர பாலஸ்தீன கஸ்ஸாம் போராளிகளை அவங்கள கொண்டுட்டு இங்க பாருங்க ஆயுதங்களோட நாங்கள் கொண்டு குவிச்சிருக்கிறோம் புணங்கலன்னு 200 நாட்களில் ஒரு முறை கூட இஸ்ரேல் அப்படி எந்த ஒரு காட்சிகளையும் வெளியிடவில்லை என்பதுதான் சர்வதேச ஆய்வாளர்களுடைய மிக முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது. நீ ஜெயிச்சிட்டேங்கிறியப்பா, ஜெயிச்சதுக்கான ஆதாரம் என்ன என்று கேட்கிறார்களே தவிர ஆதாரத்தை இதுவரை காட்டாமல் அப்பாவிகள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்ரேலியர்கள் எங்களை அழித்து விட்டதாக சொல்வது உலகத்திற்கு நம்ப வைக்க முயற்சி பண்ணுகிறீர்கள், ஆனால் அப்படி எங்களை யாரும் அழிக்கவில்லை என்கிற செய்தியையும் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக அபூ உபைதா சொல்கிறார், எதிரிகளுடைய தொடர்ச்சியான இந்த தாக்குதல்களும் அவர்கள் எங்கள் மக்களுக்கு எதிராக செய்கிற குற்றங்களும் அவர்களுடைய தோல்வி உணர்வை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. தோத்துக்கிட்டே வர்றதுனால அந்த தோல்வியை சகிக்க முடியாம எங்கள் மக்களை தாறுமாறாக அழிக்கிறார்கள், எங்கள் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், எங்கள் மக்களை கொன்று குவிக்கிறார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு அபூ உபைதா மிக தெளிவாக உலகத்திற்கே சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குடும்பங்களுக்கு எதிரான படுகொலைகளை செய்வது, குடும்பமாக எங்கள் மக்களை கொல்வது, மருத்துவமனைகளை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்துவது, கல்லறைகளை கூட மண்ணறைகளை கூட விட்டுவிடாமல் கபிரிஸ்தானங்களை எல்லாம் முற்றுகையிட்டு குழியிலே அடக்கப்பட்டிருக்கிற ஜனாசாக்களை வெளியிலே எடுத்து வீசுவது, தியாகிகளுடைய உடல்களை சின்னாபின்னமாக்குவது, நூற்றுக்கணக்கான மீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் மீது துப்பாக்கி சூடுகளை நடத்துவது என்கிற அத்தனை அநியாயங்களுக்கு மேலாக சர்வதேச நிவாரண அமைப்புகள், உள்ளூரிலே இருக்கக்கூடிய தன்னார்வ குழுக்கள் என்று அத்தனை பேர் மீதும் படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்துவதுதான் இராணுவத்தின் வெற்றியா? எப்படி ஒரு கேள்வி பார்த்தீங்களா? முழு அநியாயத்தையும் பட்டியல் போட்டு என்ன கேட்கிறாருன்னா, இவ்வளவு அநியாயத்தை செய்றீங்களே, இதுதான் இராணுவத்தின் வெற்றியா? இது இராணுவம் அல்லாமல், இராணுவ சீருடை அல்லாமல் வேறு ஒருவர் செய்தால் இதற்கு பேர் பயங்கரவாதம். நீங்க இராணுவத்தில் சீருடையில் செய்யறதுனால இதற்கு பேர் தீவிரவாத எதிர்ப்பு யுத்தமா? இதற்கு பேர் காசாவிலே தீவிரவாதிகளை அழிப்பதா? இதற்கு பேர் இராணுவத்தின் வெற்றியா என்று கேட்கிறார் அபூ உபைதா. குழந்தைகளை கொள்றீங்க, குடும்பமாக கொள்றீங்க, மருத்துவமனைகளை அழிக்கிறீங்க, பள்ளிவாசல் மேலே குண்டு போடுறீங்க, பல்கலைக்கழகங்களை அழிச்சு நொறுக்கிறீங்க, பாடசாலை மாணவர்களை கொலை செய்கிறீங்க, குழந்தைகள் என்றும் பாராமல் கொன்று குவிக்கிறீர்கள். இவ்வளவு அநியாயங்களையும் செய்வது மட்டுமல்லாமல் சர்வதேசத்திலிருந்து வெளிநாட்டு தன்னார்வ குழுக்கள் அங்கே அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள். UNRWA உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள், செஞ்சிலுவை சங்கத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள், செம்பிறை சங்கத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள், ஊடகங்களின் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள், 140 ஊடகவியலாளர்களை கொன்றிருக்கிறீர்கள். இதுவெல்லாம் இராணுவத்தின் வெற்றியா என்று கேட்கிறார். என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு தொகுப்பு! மொத்த அநியாயக்காரனுவன், மொத்த அயோக்கிய பயல்கள் என்பதை தோலுறுத்தி காட்டியிருக்கிறார் இன்றைக்கு அபூ உபைதா. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொல்கிறார், அக்டோபர் 7ஆம் தேதி அன்று வெறும் 60 நிமிடங்களில் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மொத்த பெருமையையும் காலில் போட்டு நாங்கள் மிதித்திருக்கிறோம். அதுதான் இராணுவத்தின் வெற்றிங்கிறார். எங்க இராணுவத்தில் வெற்றி என்ன தெரியுமா என்று ஹமாஸ் இராணுவத்தினுடைய வெற்றியை பற்றி அவர் சொல்லும்போது, வெறும் 60 நிமிடங்கள், ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ள உலகமே பயந்து கொண்டிருந்த இஸ்ரேல் இராணுவத்தை ஒண்ணுமில்லாத செல்லா காசுண்டு ஆக்கி உங்க இராணுவத்தின் உளவு பிரிவின் தலைவர் ராஜினாமா செய்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது. இதுதான் உண்மையான இராணுவத்தினுடைய வெற்றியே அல்லாமல் நீங்கள் செய்வது இராணுவத்தின் வெற்றி அல்ல. நாங்க செஞ்சதை பார்த்தீங்களா என்று இன்றைக்கு அவர் வெளிப்படையான செய்தியை சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எதிரிகள் 200 நாட்களில் அழிவுகளையும் கொடூரமான படுகொலைகளையும் தவிர வேறு எதையும் செய்யவில்லை. 200 நாட்களாக நீங்க இந்த அநியாயத்தை தான் பண்றீங்க என்கிறது இந்த உங்களுடைய செயல்பாடு எதை காட்டுதுன்னு கேட்டா, எங்களுடைய தேசத்துக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுதந்திரமான மனிதனுக்கும் இது ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. என்ன வியப்பான செய்தின்னா, 200 நாட்களாக சண்டை போடுறீங்க, நீங்க பொதுமக்களை கொன்று குவித்து அநியாயம் செய்ததை தவிர எந்த வெற்றியையும் அடையவில்லை என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா, நீங்க அவ்வளவு பெரிய இராணுவம், எங்க கிட்ட அப்படி பலங்களே இல்லாமல் நீங்கள் எங்களிடம் தோற்று கொண்டிருக்கிறீர்கள் என்கிறார் அபூ உபைதா. கொடிய விமானங்கள், அதாவது மாபெரும் கொடூர தாக்குதல்களை நடத்தக்கூடிய விமானங்கள், வெடிகுண்டுகளை வைத்திருக்கும் எந்த ஒரு இராணுவமும் எந்த ஒரு கோளையும் சாதிக்கக்கூடியது
இனப்படுகொலை மட்டும்தான் என்கிறார் அபு உபைதா. எவ்வளவு இராணுவத்தை நீங்கள் வச்சிருந்தாலும், எவ்வளவு ஆயுதத்தை வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய மிலிட்ரி இருந்தாலும், இவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இன அழிப்பை மட்டும்தான் செய்திருக்கிறீர்கள். எந்த ஒரு நலவையும் இந்த உலகத்திற்கு செய்யவில்லை என்பது மட்டுமல்லாமல், எதிரியினுடைய பார்வையாளர்களிடம் நாங்கள் ஒரு செய்தியை கேட்க விரும்புகிறோம் அப்படிங்கிறாரு. யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ, இஸ்ரேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, அவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தியை அபு உபைதா கேட்கிறாருன்னு சொன்னா, ஷால் ஆரோன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். அதாவது ஷால் ஆரோன் என்று சொல்லி ஒருத்தன், அவர் எங்கே, அவரை பத்தி எங்க கேட்காம இருக்கிறீங்க, ஏன் தேடாம இருக்கிறீங்க என்கிறார் அபு உபைதா. ஹெதர் கோல்டன் எங்கே என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். அவரை பற்றி ஏன் தேடாமல் இருக்கிறீர்கள்? 10 வருடங்களாக அவர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பது மறந்து விட்டதா என்று கேட்பது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர் கேட்கிறார், எத்தியோப்பியாவினுடைய கைதியாக இருக்கிற மெங்குஸ்ட் எங்கே என்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கிறார். சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறார், நெதன்யாகுவும் அவருடைய மனைவி அல்லது தீவிரவாத அரசாங்கத்திற்கு அவர்கள் மீது ஆர்வம் எதுவும் இல்லாமல் போய்விட்டதா, அவங்கள பத்தி தேடுற ஐடியா இல்லையா என்று கேட்கிறாரு. அதாவது உங்ககிட்ட இருந்து நாங்கள் 200 சம்திங் பேரை பணைய கைதிகளாக பிடிச்சுக்கிட்டு வந்தோம், அதில் 140 பேர் எங்ககிட்ட இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை செய்யணும்னு கேட்குறீங்களே, ஷேர் ஆரோனை பற்றி ஏன் கேட்கல அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒருத்தன் இருக்கிறான் போல, யாரோ ஒரு முக்கியமானவன் போல. நம்ம இந்த அவர் அறிவிச்சதனுடைய டிரான்ஸ்லேட் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தவிர இந்த ஷேர் ஆரோன் யாருன்றெல்லாம் நான் தேடலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹெதர் கோல்டன்ங்கிறவன் அப்படி ஒருத்தன் இருக்கிறான் போல. இவங்க பணைய கைதிகளாக மிக முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறாரான்னு தெரியல, அவங்கள பத்தி கேட்கிறாரு. அதே மாதிரி எத்தியோப்பிய கைதியாக இருக்கிற மெங்குஸ்ட் என்கிற ஒருவரும் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இவங்கெல்லாம் இம்போர்ட்டான ஆட்கள், இவங்கள பத்தி ஏன் தேட மாட்டேங்கிறீங்க? 10 வருஷமா இவங்க எங்க கிட்ட தான் கைதியாக இருக்கிறாங்க. இது மறந்துருச்சா? நெதன்யாகுக்கும் அவருடைய மனைவிக்கும் அதே மாதிரி அவருடைய இராணுவத்திற்கும் இதெல்லாம் மறந்துருச்சாண்டியே மனைவியை இழுத்து கேட்கிறாருன்னு சொன்னா, நினைவிருக்கட்டும், இந்த பணைய கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி 100 நாட்கள் முடிவின் போது கத்தாருடைய பிரதமர், கத்தாருடைய அதிபரின் தாயாருக்கு, கத்தாரின் முதல் பெண்மணிக்கு, அதாவது நெதன்யாகுவின் மனைவி ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார். அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டா, நீங்களும் ஒரு பெண் தானே, பல பெண்களை எல்லாம் கைதிகளாக ஹமாஸ் போய் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் யோசிக்க கூடாதா, கொஞ்சம் விடுதலை செய்ய சொல்லுங்களே என்று கடிதம் அனுப்பியிருந்தார். அதைத்தான் இங்கே சுட்டி காட்டி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் ஏற்கனவே இப்படி 3 பிரபலங்கள் 10 வருஷமா எங்ககிட்ட இருக்கிறாங்களே, அது நெதன்யாகுவோட மனைவிக்கு மறந்துருச்சா, நெதன்யாகுவுக்கு மறந்துட்டா, அவங்கள இராணுவத்துக்கு மறந்துட்டா, ஏன் அவங்கள பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுது புதிய விவகாரம் ஒன்றையும் கிளப்பி விட்டிருக்கிறார் அபு உபைதா. அப்படி என்றால் அவர்களுக்கு பின்னால் இன்னும் பல பேர் கைதிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் நினைவூட்டி விட்டு சென்றிருக்கிறார் அபு உபைதா. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல் அக்ஸா, இந்த ஆபரேஷன் அல் அக்ஸாவினுடைய மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்று என்ன என்று சொன்னால், அவர் சொல்றார், 200 நாட்களாக நாங்கள் போராடுகிறோமே, இதுல என்ன வெற்றி கஸ்ஸாமுக்கும் ஹமாஸுக்கும் கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எல்லாத்தையும் இருக்குதா இல்லையா? அதற்கு அவர் பதில் சொல்கிறார், 200 நாட்களாக எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்னவென்று சொன்னால், முழு தேசத்தையும் ஒரே விவகாரத்தில் நாங்கள் அணிதிரட்டி இருக்கிறோம். எங்களுக்குள் எந்த பிளவுகளும் இல்லை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் மக்களுடையவும் எங்கள் அத்தனை இயக்கங்களுடையவும் தேட்டமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. அத்தனை பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து பாலஸ்தீனர்களையும் ஒன்றிணைத்தது மட்டுமல்லாமல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற ஒரு இலக்கை சுற்றி அதனுடைய அத்தனை பேரும் வரிசையாக நிற்கிறார்கள். நாங்கள் அத்தனை பேரும் அக்ஸாவை மீட்டெடுப்போம், பாலஸ்தீனத்தை மீட்டெடுப்போம், காசாவை மீட்டெடுப்போம், வெஸ்ட் பேங்கை மீட்டெடுப்போம், அத்தனைக்கும் சுதந்திரம் பெறுவோம் என்பதில் எங்கள் மக்களும் நாங்களும் 200 நாட்களாக ஒருத்தர் கூட பிளவுபடாமல் நிற்கிறோமே, அதுதான் எங்கள் வெற்றி. ஆச்சரியமான ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் எல்லா தொலைக்காட்சியும் பார்க்குறீங்க, எல்லா ஊடகங்களையும் பார்க்குறீங்க, எல்லோரும் யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்திலையும் பார்க்குறீங்கல்ல, பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் அழுகுறத பார்க்குறீங்க, கொல்லப்படுறத பார்க்குறீங்க, ஊடகங்களுக்கு முன்னால் வந்து தைரியமாக பேசுகிறத பார்க்குறீங்க. எந்த பாலஸ்தீன பெண்ணாவது ஹமாஸ் செஞ்சது தேவைக்கில்லாத வேலை, கஸ்ஸாமுக்கு தேவையில்லாத வேலை, எங்களை கொண்டு போய் ஒரு பாதாள குழியில் தள்ளிட்டாங்க, எங்களை கொன்று குவிப்பதற்கு காரணம் இவங்க தான், இவங்க செஞ்ச இந்த காரியத்தினால தான் இந்த அழிவு வந்திருக்கிறது என்று ஒரு பொதுமகனாவது ஒரு வீடியோவிலையாவது பேசி பார்த்துருக்கிறோமா? ஒரு டிக்டாக் வீடியோ பார்த்துருக்கிறோமா? ஒரு இன்ஸ்டா வீடியோ, ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ்லையாவது பார்த்துருக்கிறோமா?
எங்கும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியில முழு நாடும் 24 லட்சம் மக்களும் சுதந்திரம் ஒன்று மட்டும்தான் எங்கள் தேவை என்று நிற்கிறார்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு. நாங்க என்ன ஜெயிச்சிட்டோம்னு கேட்கிறீங்களே, எங்களை பிளவுபடுத்த முடியாம இருக்கிறீங்களே, அதை விட என்னடா வெற்றி இருக்குது போடா. மிக தெளிவான வார்த்தையில் அபூ உபைதா இன்றைக்கு சர்வதேசத்தின் காதுகளுக்கு சம்மட்டியால் ஓங்கி அறைந்திருக்கிறார். எங்களுடைய வெற்றி எங்கள் மக்களும் நாங்களும் ஒற்றுமையாக இருப்பதுதான். எங்களுக்குள்ள 1000 இயக்கங்கள் இருந்தாலும் பாலஸ்தீன வெற்றி என்பதில் நாங்கள் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறோம். அந்த ஒற்றுமையை நீங்கள் சீர்குலைக்க முடியாது என்பதை திட்ட தெளிவாக இன்றைக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் 70 ஆண்டுகளாக நீங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இஸ்ரேலுக்கு சொல்றாரு, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 70 ஆண்டுகளாக வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டிருக்கிறீர்கள். மரணம் எங்களுக்காக இருக்கிறது, உங்களுக்காக பயம் மட்டுமே இருக்கிறது என்கிறார். எங்களுக்குள்ள மரணம் இருக்குது, எங்களை நீ கொன்றலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னா மரணத்தை நாங்கள் எப்பயோ மரணத்தை சந்திக்கத்தானே இருக்கிறோம். எங்களுக்காக மரணம் இருக்கிறது, ஆனால் உங்களுக்காக பயம் மட்டுமே இருக்கிறது. மரணத்தை எதிர்கொள்ள காத்திருக்கிற நாங்கள் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் நீங்கள் பயந்து கொண்டே இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. பயம் உங்களுக்கானது, மரணம் எங்களுக்கானது என்கிறார் அபூ உபைதா. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக சொல்கிறார், அல்லாஹு தாலா இறைவன் உங்களை இழிவுபடுத்தட்டுமாக. உங்களை போன்ற இழிவான மக்களை நாங்கள் எந்த இடத்திலும் பார்க்கவோ கேட்டதோ கிடையாது என்கிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் ஜியோனிஸ்டுகளை பார்த்து அபூ உபைதா சொல்லியிருக்கக்கூடிய மிக கடினமான ஒரு வார்த்தை இது. உங்களை போன்ற இழிவானவர்களை நாங்கள் எங்கும் பார்க்கவில்லை, அல்லாஹு உங்களை இழிவுபடுத்தட்டுமாக என்று சொல்வது மட்டுமல்லாமல் காசா அதனுடைய வீர மனிதர்கள், காசாவினுடைய பெரிய மனிதர்கள், காசாவினுடைய துணிச்சலான மனிதர்கள், காசாவில் உண்மையுள்ள போராளிகளை தவிர வேறு எந்த மலைகள் கூட கிடையாது என்கிறார். காசாவில் இருப்பது எல்லாமே வீரம் மிக்க மனிதர்கள், காசாவில் இருப்பவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள், காசாவில் இருப்பவர்கள் எல்லாம் துணிச்சலான மனிதர்கள். இங்கே கண்ணீர் விட்டு தரையிலே அடித்துக்கொண்டு போதும் என்ற நிலையில் யாரும் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்கிறார் அபூ உபைதா. மிக தெளிவாக சொல்லிவிட்டு சொல்கிறார், எதிரிகளுக்காக ஒவ்வொரு சாம்பலின் கீழால் இருந்தும், ஒவ்வொரு இடிபாடுகளுக்கு கீழால் இருந்தும் எல்லாம் வல்ல இறைவனின் வல்லமையுடன் அத்தனை பேரும் வெளியே வாருங்கள் என்கிறார் காசாவினுடைய மக்களை நோக்கி. நம்ம சுதந்திரத்திற்காக போய் கொண்டிருக்கிறோம். நாம் யாரையும் அழிப்பதற்காக இருப்பவர்கள் அல்ல, எந்த நாடுகளுக்குள்ளும் தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் அல்ல, எந்த நாட்டிலும் தீவிரவாத பெயரை எடுத்தவர்களும் அல்ல. நாங்கள் எங்கள் நாட்டின் இராணுவம், நாங்கள் எங்கள் நாட்டுக்காக போராடுகிறோம். நாங்கள் எங்கள் நாட்டின் ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்தவர்கள். காசாவின் ஆட்சியாளர்கள் நாங்கள், காசா மக்களை ஆள்பவர்கள் நாங்கள். எங்கள் மக்களை பாதுகாக்கிற பொறுப்பும் எங்களுக்குத்தான் இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டினுடைய இராணுவமாக இருக்கிறோம். எனவே ஒவ்வொரு சாம்பலுக்கு கீழாகவும், ஒவ்வொரு இடிபாடுகளுக்கு கீழாகவும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய வல்லமையோடு, அவனுடைய உதவியோடு வெளியே எழும்பி வாருங்கள். மக்களே, நாம் சளைத்து விடக்கூடாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று இன்றைக்கு அபூ உபைதா மிக தெளிவான அறிக்கையாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதுதான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையினுடைய சுருக்கமான சாராம்சமான மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. அபூ உபைதாவினுடைய இந்த செய்திகளை நீங்கள் ஆங்கிலத்தில் அல் ஜசீராவினுடைய ஆங்கில பதிப்பிலும் பார்க்க முடியும். அதுவல்லாமல் பல ஊடகங்களும் ஆங்கிலத்திலும் இதை வெளியிட்டிருக்கிறார்கள், அரபு மொழிகளிலும் நீங்கள் பார்க்க முடியும். இப்படி ஒரு முக்கியமான அறிக்கையை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது மேலதிகமாக காசாவுக்குள் என்கிற செய்திகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு சற்று முன்னால் வெளிவந்திருக்கக்கூடிய இன்னும் பல செய்திகளில் மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விமானங்கள், இஸ்ரேலுடைய கப்பல்கள், கடல் வழியாக கப்பல்கள் என்று பல தரப்பாலும் வடக்கு காசா, நார்த் காசா, சென்ட்ரல் காசா, சவுத் காசா என்று பல இடங்களிலும் தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்பது மட்டுமல்லாமல் அல் ஜவாய்தா, தைர் அல் பலா, அதே போன்று நுசைராத் ஆகிய பகுதிகளில் படு பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பீரங்கி தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள் என்று ஹான் யூனுஸ் பகுதிகளிலே பலத்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனானில் யரோன் என்கிற கிராமத்திலே இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹெஸ்புல்லாக்களுடைய பகுதிகளை இலக்கு வைத்தும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவங்கள் தற்போது குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ரஃபாவை தாக்குவதற்கு தயாராக
தயாராகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது பாலஸ்தீன பூமியிலே இருக்கக்கூடிய காசா நிலப்பரப்பிலே இருக்கிற மிக முக்கியமான பகுதிதான் ரஃபா என்கிற பகுதி. அதாவது பாலஸ்தீனம் இங்கே இருக்குது. பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளைத்தான் இதில் பார்க்குறீங்க. இந்த இடம் முழுவதும் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளாக இருக்கிறது. இந்த பாலஸ்தீன பகுதிகளுடைய காட்சிகளைத்தான் இதில் நாம் வரைகிற இந்த பகுதிகளை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் இந்த பகுதி முழுவதும் நார்த் காசா பகுதி, இந்த பகுதி சவுத் காசா, தெற்கு காசா என்று சொல்லுவாங்க, கான் யூனுஸ் இருக்கக்கூடிய பகுதி. அதே நேரத்தில் இதுதான் ரஃபாவினுடைய பகுதி. அதாவது இந்த பக்கம் ரஃபா இருக்கிறது, இந்த பக்கம் நார்த் காசா இருக்கிறது, நடுவிலே கான் யூனுஸ் இருக்கிறது. இந்த பகுதிகளில் இங்கே கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருகிறது. கான் யூனுஸிலும் தொடர்ந்து இன்றைக்கும் தேர் அல் பலா உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த ரஃபா பகுதிகளில் தான் வான்வழி தாக்குதல்கள் மட்டும் நடக்கிறதே தவிர தரைவழி தாக்குதல்கள் அங்கு எதுவும் இதுவரைக்கும் நடத்தப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் ரஃபா மீதான தாக்குதலில் ரொம்ப ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார் நெதன்யாகு என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ரஃபா மீதான தரைவழி தாக்குதலை ஏன் நடத்துவதற்கு இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருக்கிறது என்றால், ரஃபா மட்டும்தான் தற்போது மக்கள் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பகுதி. இந்த ரஃபா பகுதிகளில் 1.4 மில்லியன், அதாவது 14 லட்சம் அப்பாவி காசா மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 14 லட்சம் மீதான தாக்குதலை தான் தற்போது ஆரம்பிக்க இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறையே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரஃபாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு எந்த இடமுமே கிடையாது என்கிற தகவலை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ரஃபா மீது தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் வெளியே போவதற்கு எந்த வழியுமே கிடையாது என்கிறது அமெரிக்கா. அது மட்டுமல்லாமல் 14 லட்சம் பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதற்கு பயனுள்ள வழிகள் எதுவும் இருப்பதாக எங்களுக்கு தோன்றவும் இல்லை என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த மக்களை வெளியேற்றுவதற்கு இடமே கிடையாது. இதுவரைக்கும் 34,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இது லட்சக்கணக்கை தாண்டித்தான் போய் முடியும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள 14,000 பேர் வாழுகிறார்கள் என்கிறது ஒரு தரவு. ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள 14,000 பேர் இருக்கிறாங்கன்னா நினைச்சு கற்பனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு ஜன நெருக்கடியான பகுதி அது. அதன் மீது தான் தற்போது தாக்குதலை நடத்த அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இந்த பகுதிகளில் 14 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். குறைந்தது 6,10,000 பேர் அதிலே குழந்தைகள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. 14 லட்சம் பேரில் அதாவது 8 லட்சம் பேர் தான் பெரியவர்கள், மீதி 6,10,000 பேர் குழந்தைகள், அப்பாவி சிறுவர்கள் என்கிற செய்தியும் இருக்கிற நேரத்தில் தான் இந்த கான் யூனுஸ் பகுதிகளில் கூடாரம் அடிக்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமனே ஒரு நிலப்பரப்பு தெரிவது உங்களுக்கு தெரியும். இதுக்கு நடுவில் வெள்ளையாக இந்த பகுதி மட்டும் தெரிவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இதுதான் கான் யூனுஸ் பகுதிகளில் தற்போது இஸ்ரேலால் கட்டப்பட்டு வருகிற, இஸ்ரேல் அடித்து வருகிற டென்ட் கூடாரங்கள், கிட்டத்தட்ட 40,000 கூடாரங்களை இஸ்ரேல் இங்கே அமைத்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க அவங்க கூடாரம் அமைக்கிறது எதுக்குன்னு கேட்டா, ரஃபாவுல இருந்து மீண்டும் அகதியாக வருபவர்களை இங்கே அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தான் செய்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த அரபு நாடுகள் எல்லாம் இன்னும் கைகட்டி அமைதியாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு கவலைக்குரிய நிகழ்வு என்னன்னா, நீங்கள்லாம் அந்த பார்த்துருப்பீங்க, அத்தனை பேரும் இந்த சோசியல் மீடியாவில் சாதாரணமாக பரவுகிற ஒரு நிகழ்வு தான் இந்த நியூ இயர் எல்லாம் வந்த நேரத்தில் அரபு தேசத்தினுடைய தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் சில அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் கூட பர்த்டே கேக்கு வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கழுத்து வெட்டி கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காசாவினுடைய அப்பாவிகளும் சிறுவர்களும். அரபுலக தலைவர் கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய, புது வருடம் கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி முடியுது? எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிற முடியுது? யோசிச்சு பார்க்க வேணாமா? நம்ம பிள்ளைகள் தானே. உலகத்தில் யார் கொல்லப்பட்டாலும் உயிரினங்களை மத ரீதியாக, இன ரீதியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் கொல்லப்பட்டாலும், அங்கே ரஷ்யாவினுடைய தாக்குதலால் உக்ரைனில் கொல்லப்படுவதும் உயிர்கள் தான்,
இதே நேரத்தில் காசாவில் கொல்லப்படுவதும் உயிர்கள் தான். எந்த உயிரையும் எடுப்பதற்கு எவனுக்கும் எந்த விதமான அருகதையும் கிடையாது. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக விதிக்கப்பட்டவர்கள் என்றால் எவருடைய உயிரையும் நாம் பறிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த அநியாயத்தை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் செய்கிறது, அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விவகாரமாக இருக்கிறது. இந்த இடத்திலே அதாவது ரஃபாவில் இருந்து வெளியேறக்கூடிய மக்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு தயாரிப்பாக இஸ்ரேல் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். அதாவது காசா எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகள் தான் இதிலே உங்களுக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப காசா மக்கள் ரஃபா மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் அவர்களுக்குரிய நிலைமை எப்படி இருக்கும், என்ன செய்வார்கள் ரஃபாவினுடைய மக்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அவர்களுக்கு 2 அல்லது 3 வாய்ப்புகள் இருக்கிறது. ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன செய்யலாம் என்பதை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 3 வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல் வாய்ப்பு என்னன்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய அதாவது இதுதான் ரஃபா, இந்த ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய எகிப்து கட்டியிருக்கக்கூடிய சுவர் இது, இந்த சுவரை உடைத்து கொண்டு எகிப்தினுடைய இந்த நிலப்பரப்புக்குள் அவர்கள் வர வேண்டும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே எகிப்து இந்த மக்கள் உள்ள வர தேவையான ஏற்பாட்டை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது கூட இஸ்ரேலுடைய ஒரு திட்டமிட்ட செயல்பாடு என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, எகிப்து இஸ்ரேலிடம் வாங்கி இருக்கிற கடன்களை நீங்கள் ரஃபாவிலிருந்து வெளியேற்றப்படுகிற மக்களை அகதிகளாக ஏற்றுக்கொண்டால் அந்த கடனை நாங்கள் கழிச்சு விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எகிப்திலே ஆட்சியாளர் அப்துல் ஃபத்தா சிசியை பொறுத்தவரையில் அவனுக்கும் இஸ்ரேலிய பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, பேர் மட்டும் தான் வித்தியாசம். அவர்களுடைய முழு வேலையை செய்யக்கூடிய ஒருவன் தான் அப்துல் ஃபத்தா சிசி. அந்த அடிப்படையில் இங்கே எகிப்து தேவையான அகதி முகாம் ஒன்றை நிறுவுகிற வேலையை இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெளிவாக குறிப்பிடப்படுகிற இடமாக ரஃபாவினுடைய இந்த பகுதிகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது இதுதான் ரஃபா எகிப்தினுடைய பார்டர். இது இந்த பார்டரில் இந்த பார்டரை திறந்து விட்டாலே பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவுகள் வந்துடும். அதை கூட அப்துல் ஃபத்தா சிசி திறப்பதற்கு மனமில்லாமல் இருக்கிறான். இந்த நிலையில தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்களுக்கு கிட்டத்தட்ட இங்க பாருங்க 21 கிலோமீட்டர்களுக்கு ரஃபாவை சேர்ந்தவர்கள் இந்த செவரை உடைச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா வந்து தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பஃபர் ஜோன் என்று இதற்கு சொல்வார்கள். இது பஃபர் ஜோன், இந்த பகுதிகளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இது எகிப்தினுடைய பகுதி. இந்த பகுதியை உடைச்சுக்கிட்டு இவங்க இதுக்குள்ள வருவாங்க என்கிற எதிர்பார்ப்பில் எகிப்து இதை செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இது இஸ்ரேலுடைய திட்டத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அல்லது ரஃபாவாசிகளுக்கு இன்னொரு வழி இருக்கிறது. வாய்ப்பு என்னன்னு கேட்டா, இங்க இருந்து அவங்க இந்த கான் யூனுஸை நோக்கி அல்லது கான் யூனுஸை தாண்டி வடக்கு காசாவுக்கு அவர்கள் நகர வேண்டும். ஆனா நார்த் காசாவுக்கு வந்துடக்கூடாது என்று தெளிவாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் இங்கிருந்து கான் யூனுஸ்ல நிறுவப்படுகிற முகாமுக்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, டென்டேலுக்குள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 6 மாதங்களாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அந்த மக்கள். இது இரண்டாவது வாய்ப்பு. இல்லை என்று சொன்னால் மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, இங்க இருந்து அவர்கள் இந்த பக்கம் வர வேண்டும். இந்த பக்கம் வருவாங்களா இருந்தால் அவர்கள் மீது மேலும் தாக்குதல்களை விரிவுபடுத்தும் இஸ்ரேல் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ரஃபாவினுடைய வெளியேற்றத்தை பொறுத்தவரையில் இந்த வெளியேற்ற விவகாரத்தில் இஸ்ரேலோடு UAE என்கிற ஐக்கிய அரபு ராச்சியமும் ஐக்கிய அரபு ராச்சியம் UAE அதாவது எமிரேட்ஸ் முழுவதுமாகவும் எகிப்தும் இஸ்ரேலோடு இணைந்து செயல்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது உண்மையாக இருக்கும் என்றால் நம்ம வந்து குனூத்துன் நாசிலா வந்து அவனுக்கு மட்டுமாக இல்லை ஓதணும், இவங்களுக்கும் சேர்த்து தான் ஓத வேண்டி வரும். சீரியஸாகவே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னு கேட்டால் ரஃபாவில் இருக்கக்கூடிய 14 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களை அழிப்பதற்கான தரைப்படை ஏற்பாடுகளை இஸ்ரேல் செய்திருக்கிறது. அதற்கு துணையாக UAEயும் அதே போன்று எகிப்தும் இருக்கிறார்கள் என்கிற இந்த செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை அல் ஜசீரா மேற்கோள் காட்டித்தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது உண்மையாக இருக்கும் என்றால் இஸ்ரேலுக்கும் இந்த நாடுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கண்டிப்பாக நம்ம குனூத்துன் நாசிலா இவர்களுக்கு எதிராகவும் ஓத வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு முக்கியமான வெளியேற்றம், ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கிறது.
வெளியாகிறது. இந்த தாக்குதல்கள் 2 முதல் 3 அல்லது 6 வாரங்கள் வரை 6 வீக் 40 நாட்களுக்கு மேலாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரஃபா மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் குறைஞ்சது 40 நாட்களாவது தாக்குவாங்க என்கிற நிலை இருக்கிறது. இதற்கு சப்போர்ட்டாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் எகிப்து, அமெரிக்கா, இதே நேரத்தில் இன்னும் சில அரபு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாது என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எண்ணமாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்கும் என்றால் இவர்களை விட அநியாயக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது. 14 லட்சம் மக்களை கொள்வதற்கு இவர்கள் துணை இருக்க போகிறார்கள் என்பதுதான் தாங்க முடியாத ஒரு அநியாயமாக மாறப்போகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த சண்டை நடக்க ஆரம்பித்தால் 6 வாரங்கள் 40 நாட்களாகவாவது நடக்கும் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் காசாவுக்கான UNRWA நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்தும் ஆதரிக்கிறோம் என்கிறது ஃபின்லாந்து. அதாவது இந்த UNRWA அது மேலேயே தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல் நடத்திட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் UNRWA அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாலஸ்தீனத்தினால் நடத்தப்பட்ட தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் பயங்கரவாதிகள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் வைத்திருந்தது. அந்த அடிப்படையில் UNRWA வழங்கக்கூடிய பணங்களை எல்லாம் நாங்கள் நிறுத்துகிறோம் என்று பல நாடுகளும் நிறுத்தி கொண்டு வந்த நேரத்தில் அந்த செய்தி இஸ்ரேல் சொன்னது பச்சை பொய் என்பது. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவினுடைய ஏஜென்சியாக இருக்கிற UNRWA ஊழியர்கள் எந்த விதமான தீவிரவாத நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை, அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது என்று சுயாதீனமான ஆய்வு அறிக்கை வெளியாகி இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் UNRWA தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இருக்கிறோம் என்கிறது ஃபின்லாந்து. ஃபின்லாந்து மட்டுமல்லாமல் ஏற்கனவே கனடா அறிவித்திருக்கிறார்கள், பிரான்ஸ் அறிவித்திருக்கிறார்கள். பல நாடுகளும் இஸ்ரேல் சொன்னது மொத்தமும் பொய் என்பதை தற்போது உணர்ந்து கொண்டு வருகிறார்கள். UNRWA மேலதிகமான பணம் கிடைக்க வேண்டும். கிடைக்கும் போதுதான் காசா மக்களுக்கான உணவுகள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர்களால் மட்டும்தான் அங்கே மேலதிகமான உணவுகளை கொடுக்க முடிந்திருக்கிறது. எனவே முடியுமான சகோதரர்கள், இலங்கை அரசாங்கத்தினுடைய சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் வருகிற 30ஆம் தேதியோடு முடிவடைய இருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் உலகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களால் ஒரு 1000 ரூபா கொடுக்க முடியுமா? UNRWA தான் இந்த பணம் போய் சேரப்போகிறது. ஆல்ரெடி கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. அதிலையும் குறிப்பாக அந்த ஜனாதிபதி 1 மில்லியன் இலங்கை அரசாங்கம் சார்பாக $1 மில்லியன் கொடுத்திருந்தாங்க. கொடுக்கும்போது பக்கத்தில் பாலஸ்தீனத்திற்கான இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் நின்றாருங்கிறத வச்சுக்கிட்டு பல பேரும் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க என்றெல்லாம் பிரச்சாரம் செய்த காட்சியில் நம்ம பார்த்துருந்தோம். தவறுதலாக விவரம் தெரியாமல் பேசாதீர்கள். அவங்க கொடுத்த அந்த செக்லையே நீங்கள் பார்க்க முடியும். UNRWA தான் அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. எனவே விவரம் தெரியாமல் பாலஸ்தீன காசா மக்களுக்கு கிடைக்கிற அந்த உதவிகளை தயவு செய்து தடுக்காதீர்கள். அல்லாஹ்விடத்திலே மாபெரும் குற்றம். ரணில் யார், அவருடைய கட்சி யாரு, அதெல்லாம் இங்கே உள்ள பிரச்சனை. அவங்க யாராகவாவது இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையில், நம்மை பொறுத்தவரையில் நம்ம பார்ப்பது பாலஸ்தீன மக்களுக்கான உதவி கிடைக்க வேண்டும். எனவே அதற்காக உதவ விரும்புகிறவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்டுக்கு எதிர்வருகிற 30ஆம் தேதிக்கு முன்பதாக 1000 ரூபா முடியுமா கொடுங்க, 10,000 ரூபா முடியுமா கொடுங்க, லட்சம் முடியுமா கொடுங்க, கோடிகளில் முடியுமா கொடுங்க. அந்த மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது. எனவே அதற்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் என்கிற கேள்வி விவகாரங்களோடு அடுத்ததாக இன்னும் சில செய்திகளையும் நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். காசாவிலே இருந்து பாலஸ்தீன மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்கள் தோஹா கத்தாரிலே தலைமையகத்தை அமைத்து வைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். கத்தார் அவர்களுக்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இடையிலே கத்தாரை விட்டு ஹமாஸ் வெளியேற போகிறது, வெளியேற்றப்பட போகிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. 2 நாட்களுக்கு முன்பதாக அந்த செய்திகள் உண்மை அல்ல, அது தொடர்பான எந்த செய்திகளும் வெளிவரவில்லை என்பதை நாமும் உங்களுக்கு மத்தியிலே அறிவித்திருந்தோம். அந்த நிலையில் இன்றைய தினம் ஈராக்குக்கு விஜயம் செய்திருந்த துருக்கியினுடைய அதிபர் அர்துகானிடத்தில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். தோஹா கத்தாரிலிருந்து அதாவது ஹமாஸ் வெளியேற போகிறது என்கிற செய்திகள் வருகிறது என்று கேட்கும்போது இல்லை, அதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, அப்படி அவர்கள் வெளியேறுவதாக எந்த செய்திகளும் இல்லை. குறிப்பாக தோஹாவை பொறுத்தவரையில், கத்தாரை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக, குடும்ப உறுப்பினர்களாகத்தான் ஹமாஸை பார்க்கிறார்கள். எனவே அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை, வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதை திட்டவட்டமாக அர்துகான் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளோடு கத்தாரும் அதை மறுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய போதுமானவன். எனவே கத்தாரிலிருந்து ஹமாஸ் வெளியேற்றப்படுவதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை, வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை என்பதை கத்தாருடைய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரியும் சட்டத்தெளிவாக சொல்லியிருக்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி
இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற மிக முக்கியமான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும் கஸ்ஸாம் பிரிகேட் ஏற்கனவே அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுடைய பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவர்கள் மீது காசா மீது நடத்துகிற குண்டு தாக்குதல்களில் பணைய கைதிகளும் கொல்லப்பட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம அடிக்கடி சொல்லி வந்தோம். அந்த அடிப்படையில் மேலும் 2 பணைய கைதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டு இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் இஸ்ரேலை சேர்ந்த 2 பேர் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது யோஷி ஷராபி அதே போன்று பிரிக்ஸ் ஆகிய இருவர் தான் அப்படி கொல்லப்பட்டவர்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலே அமெரிக்கர்களுக்கு மத்தியிலே ஒரு முக்கியமான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய பெரிய வங்கிகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய பணங்களை திரும்ப பெறுங்கள், பெரிய வங்கிகளில் பணங்களை வைக்காதீர்கள், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி கொண்டிருக்கிறது, எனவே அந்த வங்கிகளில் பணங்களை வைக்காதீர்கள் என்கிற கோரிக்கைகளும் தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு பிரச்சாரத்தையும் அமெரிக்கர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக என்கிற செய்திகளோடு இன்றைக்கு அல் முஜாஹிதீன் படைப்பிரிவினர் முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இன்றைய தினம் இஸ்ரேலுடைய 6 ராணுவ ஹெலிகாப்டர்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள், இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 200வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் முஜாஹிதீன் படைப்பிரிவு இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, 6 இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்ன, கடந்த சில நாட்களாக ஹெலிகாப்டர்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்கிற செய்திகளை வெளிவராமல் இருந்த நிலையில் இன்றைய தினம் 6 ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 3 உளவு விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். 3 விமானங்கள் 6 ஹெலிகாப்டர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தெற்கு லெபனானில் இருந்து 3 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரேலுடைய பக்கா மற்றும் ஹைஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்ற தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், லெபனானில் இருந்து ஏவப்பட்ட 5 ஏவுகணைகள் மார்க்லியேட் என்கிற பகுதிகளில் வீழ்ந்து பலத்த சேதங்களை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஒரு வீடியோ இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேல் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியைத்தான் இன்றைக்கு அல் அரபியா எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் மீதான லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நடத்தப்படுகிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகளோடு இஸ்ரேலியர்கள் பீச்சில் இருந்த இஸ்ரேலியர்கள் ஓடக்கூடிய உயிர் பிழைப்பதற்காக ஓடக்கூடிய காட்சிகள் தான் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீதான தாக்குதல் இன்றைக்கு பயங்கரமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்கு அவங்க ஓடுகிற காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்படி தொடர்ச்சியாக 200வது நாளிலும் ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார். நிறைய தாக்குதல் செய்திகள் இன்னைக்கு வந்திருக்குது. நிறைய நேரம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்ங்கிற காரணத்தினால சுருக்கமாக நம்ம முடிக்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி தான் 200வது நாட்களில் என்னவெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்கிற தங்களுடைய முக்கியமான தாக்குதல்களுடைய பட்டியலை, குறிப்பாக அதாவது கஸ்ஸாம் அல்லாத, ஹமாஸ் அல்லாத காசாவுக்கு வெளியில இருந்து தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நமக்கு தெரியும், காசாவுக்கு வெளியில இருந்து யமன்ல இருந்து ஹூதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள், ஈராக்ல இருந்து ஒரு தரப்பால் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக PMF அங்கிருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த 3 குழுக்களில் மிக முக்கியமான தாக்குதல்களுடைய பட்டியல் 1998 முக்கியமான தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதே நேரத்தில் யமன்ல இருக்கக்கூடியவங்க 98 கடல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். மொத்தம் 118 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈராக்கில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் 243 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே 88 சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. 90 தாக்குதல்கள் ஈராக்குக்குள் நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதும் அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிற காட்சிகள் எல்லாம் பார்க்க முடியும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தினால அமெரிக்காவுடைய ஈராக்கில் சிரியாவில் இருக்கக்கூடிய பேஸ்களை நோக்கி அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை 1637 தாக்குதல்களை மொத்தமாக நடத்தி இருக்கிறார்கள். 1440 தாக்குதல் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களாக இருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீதெல்லாம் என்னென்ன தாக்குதல்களை எல்லாம் நடத்தி இருக்கிறோம் என்கிற மொத்தமான செய்தியை தான் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இறுதியாக இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், நமக்கு தெரியும், கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஈரான் தன்னுடைய
தேசிய இராணுவ தினத்தை கொண்டாடியது. அந்த இராணுவ தினத்தினுடைய பல காட்சிகள் வெளியே வராமல் இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுதான் இந்த செய்தி. அதாவது இது F-35 என்கிற உலகத்திலேயே மிக பலம் வாய்ந்த ஒரு தாக்குதல் இராணுவ விமானம். கிட்டத்தட்ட 30 இராணுவ விமானங்கள் இஸ்ரேலிடத்தில் ஆல்ரெடி இருந்தது. இன்னும் 70 விமானங்களை தற்போது அமெரிக்கா கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100 தாக்குதல் F-35 விமானங்கள் இஸ்ரேலிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் இந்த தாக்குதல் விமானங்கள் உள்ளே நுழைந்து ஈரானை தாக்குமா என்கிற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் F-35 என்கிற உலகத்தில் நம்பர் 1 இராணுவ விமானம் தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதலை முறையடிக்கிற மிக முக்கியமான ஒரு டிஃபென்சிவ் சிஸ்டத்தை ஈரான் உருவாக்கி வைத்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பவார் 117 என்பதுதான் இந்த டிஃபென்சிவ் சிஸ்டம். கிட்டத்தட்ட அதாவது பார்வையில் பார்த்தீங்கன்னா அயன்டோம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அயன்டோமில் சின்ன சின்ன ஏவுகணைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் பெரிய ரக ஏவுகணைகளாக இருக்கிறது. ஒன்றுக்குள்ள 4 மட்டுமே வைக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஏவுகணைகளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை இந்த விமானங்களையே துரத்தி சென்று தாக்குதல் நடத்தும் என்கிற செய்திகள் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய அதாவது ரஷ்யாவினுடைய S-300 என்கிற வான் பாதுகாப்புக்கு போட்டியாக இது உருவாகி இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கிய வான் பாதுகாப்பு டிஃபென்சிவ் சிஸ்டமாக இருக்கிற இந்த அயன்டோம் ஃபெயிலியர் என்றதோட அவங்க தாட் என்கிற ஒரு வான் பாதுகாப்பு அயன்டோமுக்கு பதிலாக ஒன்று கொடுத்திருந்தாங்க. அந்த தாட் என்பதை விட ரஷ்யாவினுடைய S-300 வகை இந்த வான் பாதுகாப்பு பிரிவை விட தற்போது ஈரான் உருவாக்கி இருக்கக்கூடிய பவார் என்கிற இந்த சிஸ்டம் மிக பலம் வாய்ந்தது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரானை நோக்கி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அவங்க இதுக்கு கீழே உள்ள மற்ற பல ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்கலாம். இதுதான் அவர்களுடைய உச்சகட்ட ஆயுதமாக இருக்கிறது. இதை வச்சு தான் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உச்சகட்ட விமானத்தையே தாக்கி துரத்தி சென்று தாக்கி அழிக்கிற அந்த சிஸ்டம் தங்களிடம் இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் தங்களுடைய இராணுவ பலத்தை உச்சகட்டத்தில் உருவாக்கி வைத்த பிறகுதான் இஸ்ரேல் மீதான தாக்குதலையே ஈரான் ஆரம்பித்தது என்பதுதான் யதார்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விவகாரமாக இருக்கிறது. 200 நாட்களை தாண்டி இருக்கிறோம். 200 நாட்களில் மாபெரும் அழிவுகளை இந்த இஸ்ரேலிய பயங்கரவாத ஆக்கிரமிப்பு இராணுவம் உண்டாக்கி இருக்கிறது. வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போதுமானவன். அவர்களுடைய அழிவுக்கும் இழிவுக்கும் அவனே பொறுப்பானவன். எனவே அல்லாஹு தாலா அவர்களை விடமாட்டான் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. வல்ல ரஹ்மானிடத்திலே இருகரம் ஏந்துங்கள். அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள், கையேந்தி கேளுங்கள், அழுது புலம்புங்கள். பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் பெற வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்றவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தவறாமல் கையேந்தி கேளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நாம் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி கெஞ்சி கேட்க முடியும். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப முடியும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த பண உதவிகளை இலங்கை அரசாங்கத்தின் சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்டூடாக நாம் கொடுக்க முடியும். இதை தவிர நாம் வேறு எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்யக்கூடாது. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் ஒழிய வேண்டும். அனைத்து மக்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். பாலஸ்தீனம் நம்மை போன்ற சுதந்திரமிக்க நாடாக மாற வேண்டும் என்பதுதான் அத்தனை நல்லுணம் கொண்ட மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த எண்ணங்களை புரிந்து கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.